This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஐபிசி மங்கையர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஆல்ரவுண்டரான அதே மாதிரி ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தாங்க வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ஆக்டர் ஸ்வேதா. மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் பண்ணோன்னே சார் சொன்னார், இல்லை இது கொஞ்சம் மாற்றலாம், அது கொஞ்சம் மாற்றலாம், இப்படி மாற்றலாம், மேக்கப் கம்மி பண்ணலாம், மாற்றி 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 அந்த பூரணின்னு ஒரு கெட்டப் வந்து கொண்டு வந்தாங்க. மேக்கப் பண்ணவே சொன்னேன், சார் இதுக்கு மேலே மேக்கப் இல்லை சார். 3 குழந்தைங்களுக்கு அம்மா அண்ட் ஒரு கிராமத்து பொண்ணு. என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லோரும் கேட்டாங்க, எதுக்கு இவ்வளோ மெச்சூர்டான கேரக்டர் பண்ணுறேன். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பப்பி கூடி ஒரு எருமை மாடு. எனக்கு எருமை மாடு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வேர்டே ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நான் அந்த கிராமத்து பாஷை நல்ல பக்கா தமிழாக இருக்கும். நடுவில் எனக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாம் வரும். அப்போ பூரணி அப்படி வர. இன்ஃபேக்ட் மானடமையில் டைம்லலாம் சாண்டியா நான் வந்து என்ன பண்ண நீ இன்னும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து அது பண்ணுறாங்க, இது பண்ணுற, எவ்வளோ குண்டா இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, உனக்கு இதெல்லாம் தேவையா, உன் மூஞ்சி எவ்வளோ வருஷமாக பார்க்குறது, நீ ஒரு ஆண்டி, அது இதுன்னு பேசும்போது நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். அவங்க குடும்பத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்களா? அவங்க குடும்பத்தில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா? அவங்க வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி யாரா இவங்களை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆண்களை விட பெண்கள் நிறையா திட்டிருக்காங்க. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, யானை வீட்டுக்குள்ளே வருதுன்னா நான் நினச்சேன் வீட்டு வழியாக போகுதுன்னா என் வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு யானை யாருன்னு தெரியல, அந்த யானை உன்னை மிதிச்சிரும், உன்னை கொன்றும், எதுக்கு நீ ஆடுற? என்ற தெய்வமே. 2 பேர் வந்து என்னை பற்றி ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என் அக்கா காதில் விழுந்துச்சு. என் தங்கச்சி உங்களை என்ன பண்ணா? உங்களை வந்து உங்ககிட்டேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்டாலா, இல்லை உங்ககிட்டேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அவள் எடுத்து பிடுங்கி அவள் வந்து எதாவது பண்ணாலா? இல்லை. வணக்கம் மேம். வணக்கம் கண்மணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு சிரிச்ச முகமா ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகுது மேம். நீங்க வரப்பே நான் சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி அதை மெயின்டைன் பண்றீங்க? ஆக்சுவலி தெரியல. I'm just the way I am. It's actually அந்த ஆரா எனக்கு வருது. Oh sweet. Then நான் அப்ப இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் ஆல்ரவுண்டரா இருக்கீங்க. டான்சர் ஆகட்டும், இன்ஃப்ளூயன்சர் ஆகட்டும், அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆக்ட்ரஸா, அதுவும் சின்ன மருமகள் அண்ட் கௌரி வேற லெவலா கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? டான்ஸ் மூலியமா தான் என்னோட ஆக்டிங் கரியர் அண்ட் ஆங்கரிங் எல்லாமே டான்ஸ்னால தான் ஆரம்பிச்சது. டான்ஸர். ஸோ அது ரத்தத்திலே ஊறி இருக்கு. ஸோ டான்ஸ் மூலியமா தான் என்னோட கரியர் ஆரம்பிச்சது. மீடியாவே இட் வாஸ் யோசிக்கல நான் இப்படியெல்லாம் என்னோட லைஃப் மாறும் அப்படின்ட்டு. அண்ட் ஸோ டான்ஸ்னால தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் ஐம் தேங்க்ஃபுல். என்னை நம்பி கேரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஆங்கரிங் ஷோஸாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட்ஸாக இருந்தாலும் என்னை நம்பி ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக எனக்கு கொடுக்கறதுனால ஐம் தேங்க்ஃபுல் டு தெம். ஓகே, எப்படி அந்த ஆடிஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்களா மேம்? உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ ஆக்சுவலி முன்னாடியெல்லாம் எப்படின்னா வந்து டான்ஸராக இருந்தனால எனக்கு வந்து இது வரைக்கும் ஆடிஷனாக நான் போனது கிடையாது. ஸோ மூவிஸ்க்கு 2-3 நான் போயிருக்கேன். பட் எனக்கு அது தெரியல, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகாதனால நான் அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் மூவிஸ்க்கு போகிறது. அப்புறம் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேன், லைக் 18-19 அந்த ஏஜில் இருந்தேன். அப்போது நிறைய ஆடிஷன்ஸ் இந்த மானடமையில் வின் பண்ண டைமில் வந்து நிறைய மூவி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு. அப்போது போவேன், பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. அண்ட் சீரியல் வந்துட்டு இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். எனக்கு வந்து கனா காணும் காலங்கள் தான் ஃபஸ்ட் சீரியல் எனக்கு. அது ஆக்சுவலி ஜோடியில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே சேனல்லேருந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது தான் கனா. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதோட ஒர்க் ஷாப் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், கண்ணாவோட ஒர்க் ஷாப். பட் ஆனால் அந்த கேரக்டர் வந்து அப்புறமேல சொல்கிறேன்னாங்க, ஒரு கேரக்டர் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டேன். ஆனால் வந்து பை காட்ஸ் கிரேஸ் அகெயின் எனக்கு ஜோடி மூலயமா திருப்பி கனா காணும் காலங்கள் கிடச்சிது. ஸோ அதனால அந்த ஆடிஷன் என்னை வந்து டெஸ்ட் ஷூட் தான் சொல்லி கூப்பிட்டாங்க. அது பார்த்தா ப்ரோமோவாக வந்து இட் வாஸ் ஆல் செட் அப்படின்னு ஆயிடுச்சு, ஜோதிகான்ற கேரக்டர். அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகை பெண்களுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி பியூலான்னு ஒரு கேரக்டருக்கு. ஸோ என்னை வந்து டெஸ்ட் ஷூட்காக கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ஓகே இந்த பொண்ணு கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஆனால் அது ஆடிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போனோடனே என்னை வந்து ஆக்ட் பண்ண சொல்லி காமிக்க சொல்லலை. எனக்கு வந்து லுக் வைஸ் லுக் டெஸ்ட் தான் பார்த்தாங்க. ஓகே, ஏன்னா இப்போ டான்ஸ்னால ஆப்வியஸாக அந்த எக்ஸ்பிரஷன்லாம் நீங்கள் பண்ணுறது எல்லாமே கன்வே ஆகிடும் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் வந்து நான் இப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுறேன்.
டான்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அது வேறு, ஆக்டிங் அதோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதோட டயலாக் டெலிவரி அது டோட்டலாக வேறு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப புதுசாக தான் இருக்குது இப்போது. அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் லேர்னிங். எனக்கு வந்து கற்றுக்கணும், ஒருத்தங்கள்ட்ட வந்து அப்சர்வ் பண்ணி, ஒருத்தங்க நம்மளுக்கு எப்படி இப்போ டைரக்டர் சார் இந்த டயலாக் டெலிவரி இப்படி இருக்கணும் அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு எப்போவுமே நம்ம பிகினர் அப்படி தான் நான் நினச்சிப்பேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ இப்போ சின்ன மருமகள் ஆஃப்டர் வெரி லாங் டைம் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தோடனே எனக்கு பயங்கர ஹாப்பியாச்சு. நான் நினச்சேன் ஓகே நான் தான் வந்து என்ன தான் வந்து டெஸ்ட் ஷூட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், என்னோட ஒரு கேரக்டருக்கு இந்த பூரணிங்கிற ஒரு கேரக்டருக்கே ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. நான் 5 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ஆடிஷனுக்கு வந்துட்டு டெஸ்ட் ஷூட்டுக்கு லுக் அண்ட் டயலாக் டெலிவரி எல்லாத்துக்கும் ஒரு ஆடிஷன்னே சொல்லாது, எல்லா சீனியர் ஆக்டர்ஸும் வந்திருந்தாங்க, சீரியலில் கரண்ட்டாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களும் வந்தாங்க. அப்போ தான் நினச்சேன் ஓகே இந்த டோட்டல் இதுவே மாறிடுச்சு. எல்லாரையுமே இப்போ டெஸ்ட் ஷூட் பண்ணி கூப்பிட்டு இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அபவுட் த ஃபைனல் லுக் வாட் வி வாண்ட் அப்படின்னு அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அண்ட் வந்து என்னோட மீடியாவில் இருந்த மற்றவங்கெல்லாம் என்னை வந்து ரொம்ப கேட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, எதுக்கு நம்ம போகணும், நம்மளுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, நான் எதுக்கு என்ன டெஸ்ட் ஷூட்கெல்லாம் கூப்பிட்றாங்க, நான்லாம் வரமாட்டேன். பட் எனக்கு அது லாஜிக்கே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. என்ன பிகாஸ் அந்த ஒரு கேரக்டருக்கு நம்ம செட் ஆக மாட்டோம். இட் இஸ் அ ப்ராசஸ். அப்போ அந்த நம்பிக்கையோடு நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம போய் தான் ஆகணும். ஸோ ஒரு டெஸ்ட் ஷூட் கொடுக்கறதுனால எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சது. ஸோ அது போனோடனே ஃபஸ்ட்டு 8 மணிக்கு போயிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு பர்சன் உள்ள போனேன். மேக்கப் எல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் பண்ணோடனே சார் சொன்னார், இல்லை இது கொஞ்சம் மாற்றலாம், அது கொஞ்சம் மாற்றலாம், இப்படி மாற்றலாம், மேக்கப் கம்மி பண்ணலாம், மாற்றி அந்த பூரணின்னு ஒரு கெட்டப் வந்து கொண்டு வந்தாங்க. மேக்கப் பண்ணவே சொன்னேன், சார் இதுக்கு மேலே மேக்கப் இல்லை சார், ஃபுல்லாக வந்து இதாயிரும் அப்படின்னு. அண்ட் மனோஜ் சார் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். எனக்கு ரொம்ப மினிமல் மேக்கப், எனக்கு வந்து அப்படியே அந்த கிராமத்து பொண்ணு அண்ட் எங்கிட்ட வந்து அந்த கிராமத்து பொண்ணு ஏன்னா கண்ணெல்லாம் இப்படி இருக்கு இல்லைங்களா. ஸோ வந்து அது கொண்டு வரது அவருக்குன்னு ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா, அவர் யோசிச்சு வச்சிருப்பாரு. சரி அப்போது வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. நம்மளை வந்து ஓகே இப்படியெல்லாம் மோல்ட் பண்ணுறாங்கன்னா சம்திங் இஸ் தேர் இன் அஸ், அதனால தான் வந்து இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அந்த ஃபைனல் லுக் பூரணி வந்தப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப மெச்சூர்டான ஒரு லுக், அது ரொம்ப மெச்சூர்ட். அண்ட் 3 குழந்தைங்களுக்கு அம்மா அண்ட் ஒரு கிராமத்து பொண்ணு. என் வாழ்க்கையில் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லோரும் கேட்டாங்க எதுக்கு இவ்வளோ மெச்சூர்டான கேரக்டர் பண்ணுறேன். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இன்னும் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன தேடி வரும்போது ஐ ஷுட் டேக் இட் அண்ட் ஐ ஷுட் கிவ் த 100%. அது மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ லவ் பூரணி, ஐ லவ் பீயிங் பூரணி. ரொம்ப அப்பாவியா ரொம்ப கியூட்டா இருக்கு ஆக்சுவலி. ஐயோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணாதீங்க அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும்ல அந்த மாதிரி இருக்கு. தென் இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ ஆக்டிங் வேற டான்ஸ் வேற, அந்த இப்பதான் கோப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்டிங் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க புதுசா? கத்துக்கிறத விட ஐ திங்க் ஐ எம் இம்ப்ரூவிங் அ லாட், அது நான் சொல்வேன் நான். ஏன்னா இப்போ கௌரியில் வந்து சத்யான்னு ஒரு கேரக்டர், அது வந்து கைனகாலஜிஸ்ட், இட்ஸ் அ மாடர்ன் ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு பர்சன் அண்ட் ஷீஸ் அ டாக்டர். அண்ட் அதுலேயும் ரொம்ப பாசிட்டிவான கேரக்டர், 2 பாசிட்டிவ் பட் நான் 2 வேரியேஷன் கொடுக்கணும். ஸோ அது வந்து ஐ டுக் த எஃபர்ட். எனக்கு அதுலேயுமே வந்து பரமேஸ்வரன் சார் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. அண்ட் என்ன மாதிரி லுக் வேணும், என்னோட கேமராமேன் எல்லாம் வந்து ஒரு டாக்டராக எப்படி எலிகண்ட்டாக இருக்கணும், என்னோட ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த ரோல் வந்து அழகாக வந்து என்னை வந்து இது பண்ண வச்சாங்க. ஸோ 2மே எனக்கு அது பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்வேதாவை மீறி பூரணியாவும் சத்யாவாகவும் இருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்பவும் இன்னும் பிடிச்சிருக்கு. அண்ட் ஐம் லைக் டேக்கிங் இட் இன். அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்லணும்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த 2 ரோலுமே ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா நடுவில் ஐ டிட் சீரியல்ஸ், பட் ஆர்ஜே ஆனந்தியா பண்ண புது அர்த்தங்களை, பட் வெரி 3 months அந்த ஒரு டைம் பீரியட் தான் பண்ணேன் நான். இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும்போது ஓகே ஐ ஷுட் கிவ் மை பெஸ்ட், இன்னும் நிறையா கொடுக்கணும். அண்ட் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து இதில் வந்து நான் அந்த கிராமத்து பாஷை நல்ல பக்கா தமிழாக இருக்கும். நடுவில் எனக்கு வந்து இங்கிலீஷ் எல்லாம் வரும். அப்போ பூரணி அப்படி வர சார் அப்படின்னு ஃப்ளோவில் வந்துடும். அப்புறம் இப்போல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அந்த ஓகே ஏனுங்க அந்த ஸ்லாங் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஏன் அம்மாச்சி என்னங்க அம்மாச்சி அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் நான். நீ முந்தானேத்து கூட ஷூட்டில் வந்து கிச்சனுக்கு சிக்கனில் போய் சமைச்சிக்கோ அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் செம சிரிப்பு. ஸோ இந்த மாதிரி சின்ன வாய் உளரும் டப்பிங் பண்ணுறேன். பட் ஸ்டில் அந்த டைலாக் டெலிவரி நம்ம கொடுக்கணும்ல. சேம் ஆஸ் சத்யா வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப போல்டாக என்ன அப்படின்னு தட்டி கேட்குற ஒரு ஆளாக வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறனால அது வந்து மேனேஜ் பண்ணுறது. அண்ட்
அழகாக இருக்குது பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ ஐம் லேர்னிங் இன் போத் டைரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இப்போ ஆஸ் அ ஆடியன்ஸாக இருக்கிறப்ப நம்ம ஆக்டர்ஸை பார்த்து நம்ம பார்த்துருப்போம், அதே மாதிரி கிரிட்டிசிசம்லாம் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஆக்டராக இருக்கிறப்ப ஐயோ நம்மளுக்கு கிரிட்டிசிசம் வரதோ எல்லாமே வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். அது எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்டு மம்மி டேடி வந்து என்னை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து எது நான் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப பேம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பெரியக்காவும் ஓரளவுக்கு வந்து என்னை வந்து ரொம்ப திட்டமாட்டா. பட் என் சின்னக்கா ஆன் ஃபேஸ் சொன்னது இது நல்லா இல்லை, இது நீ இம்ப்ரூவ் பண்ணி, ஈவன் இன் டான்ஸ் என்னதான் என்னை வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இது பண்ணாலுமே அக்கா வந்துட்டு நீ இந்த ஸ்டெப் இந்த ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அப்படி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணுவேன். சரி, எனக்கு அந்த மாதிரி வாங்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்ஃபேக்ட் மானாடமையில் டைம்லலாம் சாண்டியா நான் வந்து அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, என்ன பண்ண நீ இன்னும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக தரும், அண்ணா கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்கணும், ஆனாலும் இன்னும் நல்லா ஆடணும். எனக்கு எப்பவுமே அதுதான். ஸோ நம்மளுக்கு யாரா, ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறனால தான் நம்ம கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி பொட்டன்ஷியல் இருக்கனால தான் இன்னும் சொல்றாங்க வெளிக்கொண்டு வரலான்னு. ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம் வந்து டெஃபினட்டாக நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அது மாதிரி எடுத்துக்கிட்டா தான் நம்மளும் வளர முடியும். ஏன்னா நம்மளே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இதனால நான் டெய்லி எபிசோட் பார்ப்பேன். என்னோட சீன்ஸ் 2 வாட்டி நான் பார்ப்பேன். நான் ஓகே லுக் வைஸாக என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னோட தென்ன வேறு எதாவது நம்ம வந்து இப்போ நான் நிறைய ஹெட் ஷேக் பண்ணுவேன், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ணு சிமிட்டுறது. என் கசின் வந்து எனக்கு சொல்வா, சேச்சி இது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்களும் நிறைய வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறனால ஐ டேக் இட். ஆனால் வந்து நல்ல விதமாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஹாப்பியாக எடுத்துப்பேன். ஆனால் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் திட்டினாங்கன்னா நான் வந்து ரொம்ப என்ன செய்ய, ஏன் இப்படி திட்டுறாங்க, நல்ல விதமாக தான் சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அது இக்னோர் பண்ணிடுவேன் நான். ஆக்சுவலி இப்போ நீங்கள் கமெண்ட் சொன்னீங்க இக்னோர் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் இப்போ ஹீரோயின் ஆயிட்டாங்க அப்படின்னாலே ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கு. இஷ்டத்துக்கு, அதுவும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராக்ரெசிவ் கிரிட்டிசிசம்னா பரவாயில்ல, பட் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் ஒரு மனுஷங்க தான், இது எங்களோட வேலை. இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலை பண்ணுறாங்க. அவங்களும் மேனேஜர்கிட்ட இருந்தெல்லாம் திட்டுவாங்க. யாரும் இந்த உலகத்தில் திட்டு வாங்காமல் ஒரு வேலை செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய ஓனராக இருந்தாலும் அவங்களும் யார்கிட்டயாவது திட்டு வாங்கியிருப்பாங்க. திட்டு வாங்கினா தான் நம்ம வந்து வேலையில் இம்ப்ரூவ் ஆக முடியும். பட் அந்த திட்டு வந்து வேல்யூபிளாக இருக்கணும். அண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட பர்சனல் லைஃப் எல்லாம் இழுத்து நம்மளை வந்து எப்படியெல்லாம் நம்ம மனசு கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறதோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹாப்பியாக கன்வே பண்ணுறது அவங்க ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்க. இவங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணுறாங்க, இவங்க கிரிஞ்சாக இருக்கிறாங்க, இவங்க வந்து அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, எவ்வளோ குண்டாக இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, உனக்கு இதெல்லாம் தேவையா, உன் மூஞ்சி எவ்வளோ வருஷமாக பார்க்குறது, நீ ஒரு ஆண்டி, அது இதுன்னு பேசும்போது கடவுளே ஆமாம் எனக்கு ஆயிடுச்சு, ஐம் 32, ஆமாம் நான் வந்து நான் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே நான் ஆண்டி ஆகிட்டேன், என் பாப்பாவுக்கு என் அக்கா பொண்ணுக்கு. இதில் ஆண்டின்னு கூப்பிட்டா ஏன் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆண்டின்னு கமெண்ட் போட்டேன் பார்த்தலாம், அந்த மாதிரி ஏன் அப்படியே தெரில பேட் வேர்ட்ஸில் கமெண்ட் பண்ணுறது. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவங்க குடும்பத்தில் பெண்கள் இருக்க மாட்டாங்களா, அவங்க குடும்பத்தில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்களா, அவங்க வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி யாராவது இவங்களை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும். எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ நான் நினச்சிப்பேன் உங்கள் குடும்பத்தில் உங்களை அப்படி தான் வளர்த்திருக்காங்க. பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க சரியாக வளர்த்திருந்தா வந்து தெரிஞ்சிருக்கும் அதோட எமோஷன்ஸ்க்கான வேல்யூ, அந்த வேலைக்கான ஒரு வேல்யூ எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த வேல்யூ இல்லை, அவ்வளோதான். உங்களை வந்து அப்படி வளர்த்தல, பாவம் அப்படின்னு விட்டுருவேன் நான். டெலீட் பண்ணிவிட்டு ரெஸ்ட்ரிக்ட் போட்டுட்டு விட்டுருவேன் நான். பட் ஐ ரீட் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் ஐ ரிப்ளை டு ஆல் த கமெண்ட்ஸ். நான் வந்து அது பார்ப்பேன். என்ன திட்டியல, இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்கள் நிறையா திட்டிருக்காங்க. பாரு எவ்வளோ குண்டா இருக்கா பாரு, எவ்வளோ கேவலமாக இருக்கா பாரு. இப்போ நான் எங்கள் ஊரில் ஒரு யானை வந்துச்சு, என் வீட்டுக்குள்ளே யானை வந்துச்சு. ஸோ அந்த யானைக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து குளிக்கெல்லாம் வச்சுட்டு எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. யானை நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க யானை வீட்டுக்குள்ளே வருதுன்னா நான் நினச்சேன் வீட்டு வழியாக போகுதுண்ணா, என் வீட்டுக்குள்ளே இருக்குது. எனக்கா செம்ம ஹாப்பி. அது பயங்கர குழுன்னு ஐ லவ் எலிஃபென்ட்ஸ். ஸ்டோரி பார்த்துருந்தேன். ஐ வாஸ் லைக் ஹாப்பி. அண்ட் வந்து அவங்க ஹோல் டே பாவம், அந்த சம்மரில் ஹோல் டே பாவம், அதுவும் ஒரு ஜீவன் தானே, அது இருந்துச்சு. சரி, ஐ வாஸ் வெரி மச் ஹாப்பி. ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு அதுக்கு எல்லா ஃபுட்லேருந்து அவங்க பார்த்துக்கிறவங்களுக்கு எல்லாமே அவ்வளோ கவனிச்சுக்கிட்டாரு. என்னோட ரிலேட்டிவ்ஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே. பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்துச்சு. அது கூட ஆடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் ஆடினேன். அதுக்கு யானை யாருன்னு தெரியல, அந்த யானை உன்னை மிதிச்சிரும், உன்னை கொன்றும், எதுக்கு நீ ஆடுற, என்ற தெய்வமே அப்படின்னு இருந்துச்சு. ஒரு 50 பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே ஒரு 25 இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது
என்னடா ஆச்சு, அது முக்காவாசி பெண்களுக்கு பெண்களே எதிரியா அப்படின்னு தோணும் எனக்கு. அவங்க தான் சப்போர்ட் பண்ணும் ஆக்சுவலி. சப்போர்ட் கூட இல்லை, பேசாம இருந்தா கூட எதுக்கு அந்த அப்போ நான் நினச்சிப்பேன் மேபி அவங்க சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கிற வாழ்க்கையில், அதனால தான் இன்னொருத்தங்கள்ட்ட இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு தோணிட்டு ஐ ரிப்ளை டு தம், கவலைப்படாதீங்க என்ன மிதிக்கல, நான் நல்லா தான் இருக்கேன், ஐ ரிப்ளை டு ஆல் த. ஆனா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் மேம், பிகாஸ் டக்குன்னு அதை பார்த்து நம்ம அப்செட் ஆகாம நம்ம அடுத்த விஷயத்துக்கு போறதுக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பப்பி கூட பீச்ல பப்பி கூடி ஒரு எருமை மாடு, எனக்கு எருமை மாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு அது வேர்டே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாசமா யாரையா திட்டு எருமை மாடு அப்படிதான் திட்டுவேன் நான். எனக்கு அது வார்த்தை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் இட். எங்க அம்மா கூட திட்டுவாங்க, ஏண்டி இப்படி திட்டுற, பட் எருமை மாடு இஸ் அன் எமோஷன் தான் சொல்லுவேன் நான். ஐயோ எனக்கு பீச்சில் அது அழகா உட்காந்துட்டு இருந்துச்சு, நானும் இப்போ இப்படியெல்லாம் பார்த்தா அது ஒரு எதுவுமே ஹார்ம் பண்ணல, ஏன்னா எனக்கே பயம், ஏன்னா நம்ம ஹார்ம் பண்ணால் அது திருப்பி நம்மளதான் ஹார்ம் பண்ணோம். ஆனால் ஒரு பப்பியும் வந்து என்னையும் இப்படி பார்த்துட்டு இருந்துச்சா, டக்கு நாங்கள் வந்து ஒரு ரீல் அந்த 8 திக்கு மலையில் நீ இல்லை, ஏன்னா பேசிக்காக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போய் ஹேங் அவுட் பண்ணுறது அந்த மாதிரியும் எனக்கு பெருசாக இல்லை. சடனாக இது பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு, ஓகே பண்ணலான்னு. ஐஷோ அதுக்கு என்ன கமெண்ட்ஸு தெரியுமா, இதுன்னா நீ எல்லாம் ஒரு பொண்ணா அதை போய் இப்படி டார்ச்சர் பண்ணுறியா, அது வந்து கடிக்கிட்டோம், இல்லை எருமை மாடி யாரு, இல்லை பண்ணி யார், என்னவோ போட்டிருந்தாங்க. நான் எல்லாத்துக்கும் ஃபன்னாக நானும் ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அவங்களுக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தானே, இஷ்டத்துக்கு போட்டுடலாம் அப்படின்னு. பட் when we are giving back no they asking sorry. சில பேர் வந்து சாரி மேம் ஃபன்னுக்கு தான் நான் போட்டேன், அண்ட் சாரி அக்கா சும்மா தான் சொன்னேன் அக்கா, ஸோ தட் இஸ் ஜென்யூன், ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுருவேன். இது ஆக்சுவலி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஒரு காலேஜில் இருக்கிறப்ப நீங்கள் மீடியா பர்சனால கலாச்சிட்டு இருந்தாங்க, பட் அதுக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்து பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி மேம் அது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம், ஏன்னா நிறைய பெண்கள் அதை பண்ண மாட்டாங்க. மேபி நம்மளுக்கு தெரியும் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஒரு தைரியம் வராது, ஐயோ நம்மள தான் தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? அட்வைஸ் விட இது வந்து நான் எங்கள் அக்கா கிட்டேருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் நாங்கள் போயிருந்தப்போ, இது வந்து நான் சொல்கிறது மாநாட மயிலாட பண்ணுற டைமில். அப்போது வந்து ஐ வாஸ் 17-18 எனக்கு. நான் அம்மா அக்காலாம் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுற டைமில் வந்துட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, அதெல்லாம் எடுத்தாங்க. ஆனால் ஒரு 2 பேர் வந்து என்னை பற்றி ரொம்ப பேடாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என் அக்கா காதில் விழுந்துச்சு. எங்கள் அக்கா காதில் விழுந்தோடனே எங்கள் அக்காவுக்கு பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு எங்கள் அக்கா போய் அவங்கள்ட்ட கேட்டான், என் தங்கச்சி உங்களை என்ன பண்ணா, உங்களை வந்து உங்ககிட்டேருந்து எதாவது வாங்கி சாப்பிட்டாலா, இல்லை உங்ககிட்டேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி அவள் எடுத்து பிடுங்கி அவள் வந்து எதாவது பண்ணாலா, இல்லை உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு என் தங்கச்சியை நீங்கள் திட்டுறீங்க, என் தங்கச்சின்னு இல்லை எதுக்கு வந்து ஒரு பெண்ணை திட்டுறீங்க, அவள் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கா, அவள் என்ன பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாமல் ஒரு விஷயத்த பேசாதீங்கன்னு எங்கள் அக்கா அப்போ ஸ்டாண்ட் எடுத்து இம்மீடியட்டாக பேசினோன்னே they felt bad. சில பேர் அது வந்து they take it into heart, சில பேர் வந்து அதுவும் விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அட்லீஸ்ட் எங்கள் அக்கா அதோட எஃபர்ட் எடுத்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் they were sorry. இம்மீடியட்டாக அது ஒரு சாரி கேட்டாங்க, இல்லைங்க சாரிங்க நாங்கள் ஏதோ ஃபன்னுக்கு பேசினோம், இப்படி சீரியஸ் ஆகும்னு தெரியல, ரிக்ரெட் பண்ணாங்க, ஓகே ஃபைன். ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சேன், நானும் காலேஜில் இது ஸ்டார்ட் பண்ணேன், நானும் ரொம்ப அமைதியாக இருந்துகிட்டே இருந்தேன், அமைதியாக இருக்க நம்ம ஏறி மிதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் கஷ்டப்பட்டாதான், நான் என்னோட வேலையை எனக்கு இஷ்டப்பட்டு நான் செஞ்சாதான் வந்து எனக்கு அதுக்கான இதென்ன சம்பளம் கிடைக்கும், நான் என்னோட லிவிங்கை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் என்னை பார்த்துக்கல. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அமைதியாக போங்க, பிடிச்சிருக்கா அப்ரிஷியேட் பண்ணுங்க, இல்லை அதுக்கும் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாதது நீங்களே வந்து உங்களோட ஜெல்லசியை வந்து இன்னொருத்தங்கள்ட்ட இம்போஸ் பண்ணாதீங்க. தனக்கு நடக்கலைன்னா அட்லீஸ்ட் சந்தோஷப்படுங்க அவங்களுக்கு நடக்குதுன்னு, இல்லை அமைதியாக இருங்க. ஸோ நான் வந்து சொல்கிறது வந்துட்டு, இந்த மாதிரி ரொம்ப எதாவது வந்துச்சுன்னா பி ஸ்ட்ரெயிட் ஆன் ஃபேஸ், யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் மீ, ஜஸ்ட் ப்ளீஸ் பி குவைட், அவ்வளோதான். நான் என் வேலையை நான் பார்த்துட்டு போய்க்கிறேன், நான் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அது மட்டும் தான் நான் சொல்ல. இட்ஸ் நாட் அன் அட்வைஸ், பட் திஸ் இஸ் ஹவ் வி ஷுட் பீன்னு நான் கற்றுக்கிட்டேன். இப்போ ஒரு 4 இயர்ஸாக 3-4 இயர்ஸாக வந்துட்டு, ஏன்னா நான் ரொம்ப டிபெண்டான ஒரு பர்சன், நான் தனியாக போகிறதே ரொம்ப பயம், ஃபஸ்ட்டு பயம். அண்ட் உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. எனக்கு நான் எல்லாரையும் டக்குன்னு நம்பிடுவேன், அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகுவேன். ஏதாக இருந்தாலும் இந்த சீக்ரெட்டு, இந்த கேமராக்கு பின்னாடி அந்த மாதிரியெல்லாம் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஓப்பன். அது வந்து எனக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக முடிஞ்சுது அது. ஆனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து தெளிவாயிட்டேன், ஓகே நான் அப்படியே தான் இருக்கேன், நான் மாறல. பட் ஆனால் எதாவது வந்து தப்பாக பேசுகிறாங்களோ, இல்லை வேறு யாரும், இப்போ சப்போஸ் உங்களுக்கே யாராவது எதாவது பேசினா ஐ கிவ் அ வாய்ஸ் டு தட். இப்போ ட்ரெயின்லலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு, எனக்கே நடந்துச்சு. லைக் ஒருத்தர் வந்து தப்பாக பிஹேவ் பண்ண இருந்தார், நான்
உடனே ஐ வாய்ஸ்ட் அவுட். எனக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் பயப்படுவேன். ஐயோ யார் என்ன நினைப்பாங்க, நம்ம எதாவது கேட்டு எதாவது பிரச்சனை ஆயிருமோ, எதாவது நடக்குமோன்னு. எனக்கு அந்த தைரியம் வந்துச்சு, இல்லை நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். அப்புறம் எல்லாரும் பார்த்தோன்னே அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்போ ஹி வாஸ் குவைட். சாரி மேம், எங்கே போனாருன்னே தெரில. ஸோ ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் வாய்ஸிங் அவுட் இன் அ ரைட் வே. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. விஷால், பிரியா பவானி சங்கர், யோகி பாபு நடிப்பில் ஹரி இயக்கத்தில் ரத்னம் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.